ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ஏர்ன் மணி. இது ஒன்று பண்ணாலே போதும், இது பண்ணாலே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனால் என்ன தப்புனா நம்ம எல்லாமே சரௌண்டிங்கில் பண்ணிட்டோம். பிகாஸ் வி திங்க் வி ஆர் ப்ரொடக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்ல போயிட்டு ஹவு டு ஏர்ன் மணி, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மோஸ்ட்டாக பார்த்த வீடியோஸ் அந்த டைம்லலாம் வந்து என்ன தெரியுமா இருக்கும், வேக் அப் அட் 4:30, ஓகே சூப்பர், ட்ரிங்க் 1 liter ஆஃப் வாட்டர், ஓகே, கோ ஃபார் அ சன்லைட், ஓகே, டூ அ மெடிடேஷன் ஃபார் 5 minutes. இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா. அப்போ 10 நிமிஷம் புக்கு படி, வேற என்ன இருந்துச்சு, அண்ட் தென் ஸ்டார்ட் டூயிங் யுவர் என்ன சொல்றது பேஷன் அபவுட் வாட் யூ ஆர் பேஷனட் அபவுட் அப்படி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்களா, ஓகே இதெல்லாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். புக்கு படிச்சது வேஸ்ட்டான்னு சொல்லலாம் நீங்கள். பட் த திங் இஸ், reading books won't make you money. It will give you some knowledge to make money. But the thing is, you need to take action to make money. Got it? So அங்க என்னன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும், மெடிடேஷன் பண்ணுறது என்ன, அவ்வளோதான். இது சிம்பிளாக இருக்கும். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பிரெயின் ஏதோ ஒன்று யோசிக்கும், அதை பண்ணி ஒரு 5 நிமிஷம் பண்ணிடுவோம். ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த சைக்காலஜிக்கல் கேம்னு சொல்லுவோம். காலைல நீ ஏஞ்சதுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணி குடி அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறேன். 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கிறது ஈஸி தானே, நம்ம 1 லிட்டர் தண்ணி குடிச்சோம், அது ஒரு நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக் ஆகிடும். காலைல சன்லைட்டில் போய் சண்டைக்கு முன்னாடி அப்படின்னு அது ஒரு டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோன்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, only one thing you need to do is, நான் சொல்கிறேன் பாருங்க, வாட் எவர் டைம் யூ வாண்ட் டு வேக் அப், அதுக்குன்னு சொல்லி 10 மணிலாம் வேணாம், ஒரு 6 மணி, ஒரு 7 மணி, ஒரு எப்போ சொல்கிறது, when your mind is free, and second one is when your phone is free. ஸோ இந்த எப்படி சொல்கிறது, நைட்டில் 9 மணிக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீல் அனுப்புறது, நீங்கள் சேட் பண்ணுறது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறதுலாம் இதில் நைட்டில் நடக்கும். மார்னிங்கில் 99% ஆஃப் த பீப்புள் எழுந்திக்க மாட்டாங்க. எனக்கு 2 டைமுமே லாக் ஆகிடுச்சு. ஒரு டைமில் நைட்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரீல்ஸ் அனுப்புவாங்க. காலைல 6 மணிக்கு எழுந்தா இந்த ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கால் வரும், இந்த மாதிரி இவ்வளோ சிமெண்ட் தேவை, இந்த மாதிரி இவ்வளோ சொல்லி 6 மணிக்கெலாம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து அதுக்குன்னு சொல்லி நான் 4 மணிக்கு எழுந்திப்பேன். ஸோ வென் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வேக் அப் அட் தட் டைம், வென் யுவர் ஃபோன் இஸ் ஃப்ரீ வேக் அப் அட் தட் டைம். யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணாத டைம், யாருமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணாத டைம், யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத டைம் எழுந்திட்டு வாட் யூ நீட் டு டூ இஸ், யூ நீட் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க். வேறு எதுவுமே கிடையாது. இது புக்கு படி, மெடிடேஷன் பண்ணு, பாட்டில் கூடி, சேனல் பண்ணி, எல்லாம் மயிரை தூக்கிங்க போல. ஒரே ஒரு விஷயம், you need to do the work. If you are a video editor, get up, sit in your laptop, edit your videos. If you are a YouTube creator, just get up, record your video, edit your video, post your video. Simple. இது வந்து போக போக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு புக்கு படிக்கிறது, பாட்காஸ்ட் பார்க்குறது, இது எல்லாம் மயிறு மட்டும் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் ப்ரொடக்டிவிட்டி நான் பண்ணுறது சூப்பர், நான் வந்து சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். சுத்த வேஸ்ட் ஆஃப் சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதெல்லாம் பண்ணாதீங்க. காலையில் ஏஞ்சிங்களா, ஜஸ்ட் சிட் இன் யுவர் லேப்டாப், எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வாஷ்ரூம் போகணும்னு சின்ன வாஷ்ரூம் போயிடுங்க, அது கூட பல்லு கூட விளக்காங்க, ஏஞ்சதுமே வந்து அப்படியே பண்ணுங்க. இப்போ நான் வந்து நைட்டில் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து மார்னிங்கில் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டு சரௌண்டிங் ஏஞ்சிருவாங்க. ஸோ என்ன ஒன்றா சவுண்ட் வந்துனே இருக்கும். ஸோ இந்த நான் மார்னிங் ட்ரை பண்ணிட்டேன். அதனால நான் நைட்டில் இப்போ டைம் லைக் 1 செகண்ட், இப்போ தெரியுதான்னு தெரியல. இட்ஸ் லைக் Tuesday 1:41 5th of August. இது வந்து நான் 2வது வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நைட்டில் இந்த டைமில் வந்து எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் ஐ வில் ஜஸ்ட் சிட் அண்ட் டூ சம் அந்த லேசி ஒர்க்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மெசேஜ் பண்ணுறது, கமெண்ட்டுக்கு யாராவது மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, கம்யூனிட்டியில் ஏதாவது மெசேஜ் பண்ணி அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஐ வில் டைப் பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்சம் 1 hour ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் வந்து எல்லாரும் தூங்கிட்டு அப்புறம் யாருமே இல்லாத போது நான் உட்காந்து பேசுவேன். ஸோ ஏன்னா எனக்கு என்னோட ஒர்க் இதுதான். ஐ வாண்ட் டு கிரியேட் வீடியோஸ், ஐ வாண்ட் டு போஸ்ட் வீடியோஸ், ஐ வாண்ட் டு டூ ஃபிளிப்பிங்னா நாளைக்கு காலையில் எடுத்து அது பண்ணிடுவேன். அதை விட்டுட்டு இந்த பைத்தியகாரத்தனமாக காலைல 4 மணிக்கு ஏஞ்சிக்கிட்டு ஜிம்முக்கு போகிறது இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஹேக், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ மணி. உன்னோட குட் ஃபிசிக் இருந்தால் அதை பண்ண போகிறேன். பட் திங் இஸ், யூ நீட் டு டூ வாட் யூ ஆர் thinking to do to earn money. For example, YouTuber அப்படின்னா யூடியூப் ஸ்கிரிப்ட் எதுவும் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இஃப் யூ ஆர் சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் வீடியோஸ் போடலாம், என்ன ட்ரெண்டிங் ரீல்ஸ் போகுது, என்ன ட்ரெண்டிங் போகுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல் செஞ்சு காலையில் ட்ரேடிங் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு லைக் சின்ன விஷயம் இந்த சைக்காலஜிக்கல் கேம்ன்றதுலாம் இப்போ வேணாம். இதெல்லாம் வந்து யார் பண்ணணும் அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, there are people அவங்க ஒர்க் பண்ணனாலும் அவங்களுக்கு காசு வரப்போகுது மந்த்லியான அப்படின்ற பர்சன் பண்ணலாம். நம்மளுக்கு ஒர்க் பண்ணால் கூட காசு வராதுன்ற சுச்சுவேஷனில் நம்ம ஒர்க் பண்ணி தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூடியூப்ல காசு தரப்போகிறது கிடையாது. நம்ம எடுத்தவொடனே எடிட் பண்ணவொடனே எவனும் வந்து 500 ரூபாய்க்கு மேலே தரப்போகிறது கிடையாது.
அதனால நம்ம வந்து கற்றுக்கணும். we need to go through the experience. ஸோ ஃபஸ்ட்டு ஏஞ்சதுமே வந்து ஒர்க்கு தான் முக்கியம். இந்த வந்து இந்த இந்த ஒரு இது சொல்லுவாங்க, சின்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுலேருந்து தான் வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் சாப்பாடு இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக பொரியல்ஸ் இருக்கும், இந்த பக்கம் கீரை இருக்கும், இங்கே சிக்கன் வைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சிக்கன் வைக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க. ஒன்றே விட்டு வச்சு என் வாயில் ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க டேஸ்ட்டுக்காக. எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு வாய்க்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து சிக்கன் அழுவேன், இல்லை நீ கீரை சாப்பிடாது சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை சாப்பிட மாட்டோம், ஏன்னா அது கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட மாட்டோம். அதே தான் இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா, கசப்பான வேலை நம்ம வந்து லாஸ்ட் எடுத்து போட்டுருவோம். நைட்டு எடிட் பண்ணலாம்டா, நைட்டு பிடுங்கலாம்டா அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்ததும் வந்து என்னது 5 minutes வாக்கிங் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். பண்ணி டிக் போட்டுருவோம், எல்லாம் பண்ணிட்டோம். அந்த நோட்டில் வந்து எழுதிடுவோம் வேறு 20 days 20 things to do அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆகும்னா, புக்கு படிக்கிறது 10 நிமிஷம் படிச்சிட்டோம், வேக்கப் at 5 எழுந்திச்சிட்டோம், வாஷ்ரூம் போயிட்டோம், 1 லிட்டர் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மொத்தம் டிக் போட்டுவேன். வீடியோ எடிட் பண்ணுறோம், முக்கியமான வேலை வீடியோ எடிட் பண்ணணும், அது பண்ணிட மாட்டேன். நம்ம 19 பண்ணிட்டோம், 20 தானே விட்டோம், ஒன்று தான் விட்டோம், நாளைக்கு 10 சொல்லி அங்கே எக்ஸ் ஆகிடும். ஆனால் பைத்தியில் தேவையில்லை, 19 விட்டாலும் பிரச்சனை இல்லை, இது 20 இதுதான் மெயின் பண்ணி ஆகணும். இப்போ யூடியூப்ல வீடியோ பண்ணுறா ஸ்கிரிப்ட் எது அது போட்டாகும், அதை விட்டு இதெல்லாம் பண்ணி யூஸே கிடையாது. அதெல்லாம் வந்து த பீப்புள் ஹூ அவங்க வந்து இப்போ ஆஸ்டின் ஹால்லாம் தெரியும், அவன்லாம் ஏஞ்சதுமே வந்து பல்லு விளக்கிட்டு தண்ணியில் வந்து இதெல்லாம் குளிச்சுட்டு ஓடுவான். அவனுக்கு வந்து அவன் ஓடினாலும் காசு வர போகுது. ஹீஸ் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப மேலே இருக்க ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி ஹேக்லாம் பண்ணலாம், நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ the only productivity you have, the only thing you need to do to earn money is the work. காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், if you are a YouTuber அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், if you are a YouTuber, wake up at 5, ஸ்கிரிப்ட்லாம் வந்து எழுதிருங்க. இல்லை அப்படின்னா அப்போ எழுதிட்டீங்க அப்படின்னா உட்காந்து அப்படி வீடியோ எடுத்துருங்க, ஸ்ட்ரைட்டாக லாங்காக அடிச்சு தள்ளுங்க. வீடியோ எடுத்து முடிச்சதுமே ஒரு 2 வீடியோ 3 வீடியோ எடுத்துருக்கேன் ஒரே சிட்டிங்கில். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் நாளைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று டெய்லி ஒன்று எடுக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒரே சீட்டிங்கில் 3 முடிச்சிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா அந்த 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 பூஸ்ட் வராது. திருப்பி நம்ம பேசணும், கேமரா செட் பண்ணணும், லைட் செட் பண்ணணும், ஒரு மாதிரி காண்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம பண்ண மாட்டோம். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே மிஸ் ஆகிடும். அது நாளைக்கு பண்ண வேண்டியது அந்த மைண்ட் செட் கொண்டு வந்து நம்ம பண்ணுறதுக்கு இன்னும் இதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நைட் மார்னிங் ஏஞ்சிங்களா, 4 வீடியோ 3 வீடியோ எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் டக்குன்னு எடிட் பண்ணிட்டீங்களா, எப்போ போஸ்ட் பண்ணுவோம், நைட்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணுவோம். சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுவோம், இல்லைனா நம்ம போஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எடிட்லாம் யாருங்க இப்போ if you are educational content creator, no one is going to see that edits like இங்கே வந்து பின்னாடி இந்த கார் பறக்கிறது, இங்கேருந்து இந்த பூச்சி வந்து இங்கே அது மாதிரிலாம் எவ்வளோ பார்க்க போகிறது கிடையாது. they just want the value from the video. ஸோ இது வந்து நான் போக போக தான் கற்றுக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இதெல்லாம் அன்னிட்டாக ஏன் போகிறேன்னா, I think I will find valuable customers or valuable viewers. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நல்லா வியூஸ் வந்துருந்துச்சு, அந்த வீடியோ எல்லாமே எடிட்டட் தான், நானே பண்ணுவேன். ஒரு எடிட்டர் இருந்தாங்க, சூப்பராக எடிட் பண்ணுவோம். அதில் அவ்வளோ எடிட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற பீப்புளுக்குலாம் 10 செகண்ட் மேலே பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த ஹுக்குன்னு ஒன்று போடணும், அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லணும், வீடியோ பார்த்து முடிச்சதும் இது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லணும். இவ்வளோ விஷயம் பண்ணி நம்மளுக்கு வியூஸ் வரணும், வயிற்றுல இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவ்வளோ டென்ஷன் எடுத்து தேவையில்லை. வாட் எவர் யூ ஆர் திங்கிங் டு டூ, ஜஸ்ட் ஸ்டார்ட். வீடியோ வந்து லாங் ஃபார்மேட் போகணும்னு நினைக்கிறீங்க, எடிட் பண்ண உங்களுக்கு எடிட் பண்ண பிடிக்கலன்னா எடிட் பண்ணாமல் அப்படியே போடுங்க. அப்போ தான் நீங்கள் போக போக பேச கற்றுப்பீங்க. இந்த ஒரே லென்த்தில் பேசணும் அப்படின்னா போக போக தான் கற்றுப்பீங்க. ஸோ forget about all those things like whatever whoever says, like even a billionaire says get up and read books. அந்த மாதிரி எந்த பில்லியனும் சொல்லி நான் கேட்டதில்லை. பட் நான் கேட்டதில்லை. இது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் ப்ரோ இவர் சொன்னார் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எதுனால சொன்னாரு, நீங்கள் ரீலாக பார்க்காதீங்க, அவர் ஃபுல் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. புக்கு படிங்க, இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லியிருக்கோம்னா டு கெட் நாலேஜ். அந்த நாலேஜ் கிடைச்சதும் டேக் ஆக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யாருது இது கிராண்ட் கார்டனோட புக்லேருந்து தான் வந்து இந்த 1 lakh எப்படி ஏர்ன் பண்ணுன்றது நான் கற்றுக்கிட்டேன். 1 lakhன்றது அவர் 1 million சொல்லியிருப்பேன், நான் 1 lakh எங்கே சொல்கிறேன். ₹1 பொருள் 1 லட்சம் பேருக்கு விற்கிறது, இது வந்து 1 lakh. இதே அது 10 லட்சம் பீப்புள் வச்சுப்போம். ₹1 பொருள் 10 லட்சம் பீப்புள் விற்கிறது, இது வந்து ₹100 பொருள் இந்த இதுன்னு சொல்லி 10 லட்சம் பீப்புளுக்கு, ஐ மீன் 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும். ஸோ அப்போது நீ 10 லட்சம் ஏர்ன் பண்ணுவேன். 5 லட்சம் ப்ராடக்ட் இருந்தால் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுவேன். 2 லட்சம் ப்ராடக்ட் 4 இருந்தால் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுவேன். இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன், இட்ஸ் அ நம்பர் கேம்ஸ். இது வந்து எங்கே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதனால நான் புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தேன். ஓகே 1 lakh ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம 1 lakh ஏர்ன் பண்ணலாம். நம்ம இதுக்கு இதெல்லாம் நிறைய யோசிக்கணும். SMM 10,000 ரூபாய்க்கு 10 பேர் எதுக்கு, நம்ம வந்து ஒரே 1 லட்சத்துக்கு ஒன்றே ஒருத்தனை பிடிப்போம்.
அது எப்படின்னா யோசிச்சுன்னா, இப்போ ஒரு கிளைண்ட்டை நான் வந்து எஸ்எம்எம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 50 பேர்கிட்ட பேசினா தான் எனக்கு ஒருத்தன் வரானா, நான் 10 பேரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 500 பேர்கிட்ட பேசணும். அதே நான் வந்து 500 இடத்துல 100 பேர்கிட்ட பேசி ஒரே ஒருத்தன் வீடியோ வாங்கிட்டேன்னா, எனக்கு அந்த 400 பீப்புள் கிட்ட பேசுறதுக்கான எனர்ஜி, டைம் இதெல்லாம் எனக்கு சேவ்ல. ஸோ நான் அப்படி யோசித்தேன். ஸோ அதனால 1 லேக் வந்தேன். இப்போ நான் செகண்ட் யோசிக்கிறது ஹவு டு earn 1 crore அப்படின்னு யோசிக்கிறது. there are so many ways. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore earn பண்ணுறதுக்கு எங்கள் சரௌண்டிங்கில் இல்லை, நான் கேள்விப்பட்டது வீடியோலாம் பார்த்து ரிசர்ச்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து இட்ஸ் போத் ஆஃப் சம் ரொம்ப பெரிய க்ரோஸ், அது கமிஷனே வந்து 2 கோடி ஏதோ தராங்க. அதில் 2-3 புரோக்கர் இருக்காங்க. அது பிரிச்சுக்கிறது வந்து 75 lakhs அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. சம் மணி சம் கமிஷன். ஒரே ஒரு இடம் வித்து 75 lakhs. So how that knowledge comes, how that things comes, you need to improve your knowledge, your experience. இதெல்லாம் வந்து ஹை லெவல் பீப்புள் கூட தான் இருப்பாங்க. ஸோ ஹை லெவல் பீப்புள் கிட்ட நீங்கள் எப்படி போக முடியும்னா, யூ நீட் டு இம்ப்ரூவ் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். இப்போ ஃபிட்னஸ்னா நீங்கள் பாடி கொண்டு வரணும். இப்போ நீங்கள் உங்களோட கோல் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னா காலைல ஏஞ்சிதுக்கு வந்து புக்கெலாம் படிக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஏஞ்சிங்கன்னா அந்த ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் வாட் எவர் திங் யூ டூ அதை ஏஞ்சி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் வந்து காலைல ஏஞ்சி புக்கு படிக்கிறேன், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ்லாம் எவ்வளோ சாப்பிடணும்னு படிக்கிறேன், அது எல்லாமே படிச்சுட்டு நைட்டு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா நைட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. தேர் ஆர் சம் பீப்புள் ஆர் ஃப்ளெக்சிபிள் டு கோ அட் நைட். பட் த திங் இஸ் அந்த கீழே சொல்லலை அந்த மேட்டர் தான். ஸோ என்ன கஷ்டமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது தான் ஈஸின்றது வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் லெட்ஸ் டேக் 5 stages. 5 stagesல வந்து 5th one வந்து எனக்கு ஈஸின்றது பார்த்தா வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு வந்து ஈஸி. 4th one பார்த்தா ஸ்கிரிப்ட் எழுதுறது கொஞ்சம் காண்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா வந்து எனக்கு இந்த 3 ஸ்டேஜுமே வந்து எடிட்டிங் தான். எனக்கு அந்த கட்ஸு பிடிக்காது, எடிட் பண்ணுறது பிடிக்காது. ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆகும். உட்காந்து பொறுமையாக பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ காண்டாக வந்துடுமா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, காலையில் நான் 4 மணிக்கு ஏஞ்சினா 4 மணிக்கு ஏஞ்சிக்கும் போது என் ஃபோனில் 100% சார்ஜ் இருக்கணும். ஏஞ்சதுமே வந்து இதே பெட்டில் இப்படியே உட்காந்து இப்படி தான் எடிட் பண்ணியிருப்பேன் நான். ஜஸ்ட் சிட் ஹியர், ஜஸ்ட் எடிட் கரெக்டாக 7 மணிக்கு எனக்கு அலாரம் அடிக்கும். அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, அப்போது 7 மணிக்கு எனக்கு அலாரம் அடிக்கும். 7 மணிக்கு அலாரம் வச்சு இந்த ஃபோன் வச்சு திருப்பி தூங்கிடுவேன். எனக்கு தலைவலிக்கும். அந்த டைமில் சார்ஜ் போட்டு தூங்கிடுவேன். திருப்பி 1 hourல எழுந்து திருப்பி உட்காந்து எடிட் பண்ணுவேன். எப்படி எடிட் பண்ணிட்டு ஒரு 8:30 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிறது. இந்த மாதிரி ஒரு வருஷமும் அப்போ நான் வந்து எது கஷ்டமோ அதை ஃபஸ்ட்டில் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஒன்லி திங் யூ நீட் டு டூ டு earn money or you need to be in good shape or into இப்போ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா கூட காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது புக்கு தான் படிக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் ஃப்ரெண்டு என்ன படித்தான், நான் மெடிடேஷன் பண்ணிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனை கிடையாது. ஸோ ஃபர்கவுட் ஆல் தோஸ் திங்ஸ். லைக் அதை வந்து கிளிக் பேட் வீடியோஸ் நினச்சிவாங்க. அதெல்லாம் வந்து 5 steps to earn money, மார்னிங் வேக்கப், மெடிடேஷன், ஜாகிங், ட்ரிங்க் வாட்டர், ஜிம் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் எ கிளிக் பேட் திங். இது எல்லாமே ஈஸி, இது எல்லாமே எல்லாருமே பண்ணுறது தான். புக் படிக்கிறது ஈஸி, மெடிட் பண்ணுறது ஈஸி, எல்லாமே ஈஸி. த ஹார்டஸ்ட் திங் இஸ் த ஒர்க். காலையில் எழுந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, யூ கேன் டூ இட். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நைஸ் கண்டென்ட் அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் கொடுங்க. தென் ஐ வில் நோ தட் இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தென் பாய். செஸ்.